நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற முதல் செய்தி இஸ்ரேலுடைய நிலை, காசாவினுடைய அழிவு, உலகத்தின் மௌனம், இதையெல்லாம் குறித்து அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய ஆங்கில செய்தியில் கண்டினியூடு அக்ரஷன், டெய்லி மாசக்கர்ஸ், மக்கள் பீதியில் தப்பி ஓட்டம், உணவு இல்லை, பஞ்சத்தால் ஒட்டுமொத்தமாக வறுமையில் உணவில்லாமல் இது ஹாரம், பலாயிரக்கணக்கானோர் பாதிப்பு, 435 பேர் மரணம், 147 குழந்தைகளும் உணவில்லாமல் இறந்திருக்கிறார்கள் என்ற தலைப்பில் இஸ்ரேலுடைய கண்டினியூட் அக்ரஷன், டெய்லி மாசக்கர்ஸ், தொடர்ந்து வரம்பற்ற தாக்குதலின் தொடர்வதாக அது தனது தலைப்பில் ஏராளமாக கூறியிருக்கிறது. அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்த படுபாதக செயல்களை பலாயிரக்கணக்கானவர்கள் 10 லட்சம் மக்களுக்கு முன்னால் தங்கள் வீர தீரத்தை பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதான் முக்கியம். அதில் அநேகமாக இளைஞர்கள் என்றால் மிக குறைவுதான். அனைவரும் பெண்களும், குழந்தைகளும், வயதானவர்களும், முதியோர்களும், நோயாளிகளும். இப்படி ஒரு வீதியில மெர்கோவா வெர்ஷன், ட்ரக் கேரியர்கள், மிலிட்டரி ஆபரேஷன், காணும் இடங்களிலெல்லாம் குண்டுகளை போட்டு அழிக்கிற நேரத்தில் அங்கு எந்த வீடும் எந்த இடமும் பாதுகாப்பு இல்லை என்பதை சர்வதேச செய்திகள் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மக்கள் தெற்கே ஓடுகிறார்கள், அங்கிருந்து வடக்கிலிருந்து தெற்கே, இப்படி பல இடங்களில் தொடர்குண்டு வீச்சின் மூலமாக இந்த நயவஞ்சகத்தனத்தை அமெரிக்கா மிக கொடூரமாக, மிக சாதுரியமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை செய்வது அமெரிக்காவே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அதே போன்று இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பெஞ்சமின் நெதன்யாகு, பெசலேல் ஸ்மோட்ரிச் மற்றும் டேவிட் பர்னே, அவர்களோடு இஸ்ரேல் ஜமீர், மீண்டும் மற்றொரு ஆளுமையான இஸ்ரேல் கோட்ஸ், பென் கேவிர், இவர்களெல்லாம் இந்த கொடூரத்தை அரங்கேற்றிக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் அடித்து நாட்டை அழிப்பதற்கு சொல்லிவிட்டு வெளிப்புறமாக ஒரு நயவஞ்சகனான அமெரிக்கா தலைமை பீஸ் 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 என கொக்கரிக்கிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. அமெரிக்காவினுடைய ஆக்சிஸ் தெளிவு சொன்னது. அமெரிக்காவினுடைய ஆக்சிஸ் மட்டுமல்ல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் கூட பல சம்பவங்களை கோடிட்டு காட்ட தயங்கவில்லை. அந்த அளவிற்கு நயவஞ்சகத்தனத்தை அமெரிக்கா அரங்கேற்றி வருகிறது. அமெரிக்காவினுடைய செயல் திட்டம் என்பதை ஆக்சிஸ் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஒரு பக்கம் அழித்து கொண்டே இருங்கள், மக்களை, போராளிகளை பேரில் அழியுங்கள். அப்படி அழிக்கின்ற போது அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். அதற்கு பின்பு நாம் சமாதானம் பேச வேண்டும் என அமெரிக்காவினுடைய கடைசி யுக்தியும் யூதர்களின் யுக்தியும் தற்போது அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அரங்கேற்றம் தொடர்கிறது. ஆனால் இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு கணிப்பதற்கு ஞானமும் இல்லை, அதை பற்றிய புரிதலும் எமக்கு இல்லை. இஸ்ரேல் அது மட்டுமல்ல தோழர்களே, லெபனானில் மிக கடூரமான தாக்குதலை நடத்துகின்ற நேரத்தில் லெபனான், டேவிட் ஆன் மற்றும் நவாப் சலாம் போன்றவர்கள் அமெரிக்காவிடத்தில் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நிறுத்தப் போவதில்லை. இதுதான் ஒரு கொடூர உச்ச நிலைக்கு எல்லா மக்களையும், எல்லா தேசங்களையும், எல்லா இனக்குழுவையும் தாக்கி வருகிறார்கள். முடிவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பது வேறு விவகாரம். ஹமாஸ் சர்வதேச சமூகத்தோடு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். இந்த டெய்லி மேசக்கர்ஸ், கண்டினியூட் அக்ரஷன், ரொம்ப மோசமான ஒரு ஒடுக்குதல். இதற்கு எதிராக இந்த அக்ரஷன் மூலமாக அவர்கள் சொல்வது என்ன சொல்கிறார்கள் என்றால், solidarity with Gaza, the population, மனித இனத்துக்கு எதிராக போராடுங்கள், எத்னிக் கிளீன்சிங்கள்,
ஜெனோசைடுக்கு எதிராக மக்களிடத்திலே பரப்புரை மேற்கொள்ளுங்கள். ஹமாஸ் சொல்கிறது. The solidarity with the Gaza population, பசி, பட்டினி, வறுமை, உலுக்கிய மக்களை வெளியேற்றம், forcible evacuation, இதையெல்லாம் சர்வதேச சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தோடு பலஸ்தீனத்திலிருந்து போராளிகள் ஒரு செவ்வியை வழங்கி இருக்கிறார்கள். இதற்கிடையில உச்சபட்ச திமிரின் ஒரு நிலையை நாம் காண முடிகிறது. சுமோட்ரிச் என்ன கருத்தை வைக்கிறான் என்று சொன்னால், மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் பட்டினியால் சாவுகிறார்கள், குண்டுகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது, இதற்கு முன்பு போடாத குண்டுகளை விட பயங்கரமான குண்டுகள், பிணக்குவியல்கள், அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லை, ஒரு பக்கம் எலும்பு முறிவு, தலை அழிவு, குழந்தைகள் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள், எதுவும் நடக்காத சூழ்நிலையில், அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் அவன் பெசலில் சுமோட்ரிச் என்ன சொல்கிறான் என்றால், இது இவர்தான் பெஞ்சமின் நிதானியாகுடைய நிதி அமைச்சர், ஃபினான்சியல் மினிஸ்டர். இவர் தான் முக்கியமாக கொடூரமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர். காசா ரியல் எஸ்டேட் மண்டலமாக நாங்கள் மாற்றப் போகிறோம், இதற்கான திட்டத்தை நாங்கள் விரைவில் அறிவிப்போம், இது ஒரு கமர்ஷியல் பிளானாக இருக்க போகிறது, ஒரு வணிக திட்டமாக இருக்கிறது, இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை பகிர்ந்து கொள்வது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தோடு விவாதித்து வருகிறோம் என்ற கருத்தை பெசலில் சுமோட்ரிச் அறிவித்திருக்கிறார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடூரம் என்று பாருங்கள். இந்த மக்களை காப்பாற்றுங்கள், ஆனால் அவர்களை அழித்து, அவர்களை வெளியேற்றி, அவர்களை செய்து, உறவுகளை அழித்து, பிள்ளைகளை அழித்து, கணவன்மார்களை அழித்து, நண்பர்களை அழித்து, வழிபாட்டு தலங்களை அழித்து, மருத்துவமனைகளை அழித்து, கொத்துயிரும் 437 பேர் பசியால் இறந்தும் சுடப்பட்டும் இருக்கிற நேரத்தில், ஆணவத்தின் உச்சகட்டத்தில் பெசலில் சுமோட்ரிச் சொல்கிறான், வருமானத்தை நாங்கள் பிரித்து கொள்ளப் போகிறோம். எவ்வளவு மனித தன்மை, எவ்வளவு நேசம், எவ்வளவு பாசம், எவ்வளவு மனித தன்மை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அப்பப்பா, இவர்கள் தான் உண்மையிலேயே ஆண்டவருடைய சமூகம். நான் ஒப்புக்கொள்கிறேன், இப்பதான் பேச வேண்டி இருக்கிறது, என்ன செய்ய முடியும்? சரி, இதற்கிடையிலே அந்த மண்டலத்தில் நேற்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் வீரர்கள் இருக்கிற செய்தியை IDF உறுதி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான சம்பவத்தில் அந்த தாக்குதல்கள் ரஃபா மண்டலத்தில் தான் நடந்திருக்கிறது. பிலடெல்பி காரிடால் நெட்சோரிம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஃபா, இங்கே தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இங்குதான் 10க்கும் மேற்பட்ட யூத இராணுவ வீரர்கள், IDF வீரர்கள் இருக்கிறார்கள். ஜொர்டானில் இருந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலியர்கள் 2 பேர் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறுப்பின் உச்சபட்சத்தால் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சுடப்பட்டிருக்கிறார்கள். அலன்பே கிராசிங்கில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான ட்ரக்கர்கள் இஸ்ரேல் மற்றும் ஜொர்டானின் எல்லையை கடக்கின்ற போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் இனி இது போன்ற சம்பவங்கள் தொடருமா என்பது நாம் கணிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதற்கிடையே IS அமைப்பினுடைய ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் தலைவராக இருக்கும் அகமது அல் கோலானி அல்சார் இப்பொழுது என்ன சொல்கிறார், நேற்று என்ன சொல்கிறார், இது இஸ்ரேல் டைம்ஸ் டுடே செய்தி. The talks with Israel, it could yield results in coming. நாங்கள் இஸ்ரேலோடு பேச போகிறோம், அது நல்ல பலனை கொடுக்கும். 1974ஆம் ஆண்டு அக்ரிமெண்ட் படி இஸ்ரேல் தனது இராணுவ மண்டலம் அல்லது பகுதியாக அது இருக்காமல் அவர்கள் மாற்ற வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும். 1973 யாங்கிப்பூர் வாருக்கு பின்பு நடந்தது. அது ஒரு பெரிய யாங்கிப்பூர் 1967, 1973, 2000 இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இந்த படுபாதக செயலுக்கு இருக்கின்ற போது ஒரு இஸ்லாமிய சுன்னா பிரிவின் தலைவனாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிற அகமது சார் என்று சொல்லப்படுகிற அல் சரா அபு முகமது அல் கோலானி பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். அவர் சொல்கிறார், ட்ரூஸ் இயக்கத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிப்பதற்காக வருவதெல்லாம் வெளியேற்றுங்கள், எங்கள் நாட்டிலிருந்து வெளியேறுங்கள், நாம் சமாதானமாக செல்வோம். அற்புதமான பேச்சு. சிரியா சொல்கிறது,
சிரியாவினுடைய பசர் அல் அசாத்தினுடைய ஆட்சி வீழ்ந்த பிறகு தெஹ்ரிகே அதாவது ஷாம் அல் ஷாம் ஹெச்டிஎஸ் என்று அழைக்கப்படுகிற ஹயாத்து தஹ்ரிக் அல் ஷாம் இந்த அமைப்பினுடைய நிறுவன தலைவர். இவன் முதலிலே அபூபக்கர் அல் பாதாதியோடு ஹீஸ் ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப் ISIS. இவருடைய தலைக்கு பல பில்லியன் டாலர்களை அமெரிக்கா அளித்தது. இப்பொழுது முகமது பின் சல்மான், ட்ரம்ப், UAE எல்லாம் இவர்களை சேர்த்து அமெரிக்காவினுடைய கைக்குலிகளாக சிரியா மாறி இருக்கிறது. இதுதான் சிரியாவின் நிலை. 2017 அரபு ஆப்ரஹாம் அக்கார்ட் என்ற நிலையை ட்ரம்ப் கொண்டு வந்து இதன் மூலம் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தினார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு கிளர்ச்சிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பை ஏற்படுத்தினார். தெற்கு சிரியாவினுடைய ஸ்ட்ரிப்ஸுகள் வித்ட்ரா செய்வதற்காக இப்பொழுது சிரியா பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. சிரியாவினுடைய வான்வெளி பிராந்தியத்தின் ஒற்றுமையை மதிக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். UN செக்யூரிட்டி கவுன்சிலுடைய இந்த விவகாரத்தை எல்லாம் மதிக்க வேண்டும் என இஸ்ரேல். இது ஆடு எப்படி என்ற நிலை என்று சொன்னால், தான் பலி கொடுக்கப் போவதை தெரியாமல் மாலை சூட்டிய கோயில்களில் மஞ்சள் தேய்த்த பிறகு அது மௌனமாக நடந்து தன் தலையை ஆட்டிச் செல்லுவாம். உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் நம்புவார்கள். அதற்கு பின்பு கோடாரியை தூக்கி கழுத்தை வெட்டுகிறதை போன்று அபு முகமது அல் கோலானி ஆட்டை போல் தண்ணீர் ஊற்றி பூச்சுற்றி மஞ்சள் தேய்த்து பூமாலை சூடி தன் கழுத்தை அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் அவர் கொடுக்கிறார். இதுதான் உண்மை. ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட 440.9 அதாவது 440.4 பத்திரப்படுத்தப்பட்ட ஒரு குண்டுகள், அதாவது அவர்களுடைய என்ரிச் செய்யப்பட்ட சென்ட்ரிஃபியூஜிக்காக தயாராக 60 விழுக்காடு என்ரிச் செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ் அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும், அது உடனடியாக 10 குண்டுகளை போட்டுவிடலாம், 10 குண்டுகளை தயார் பண்ணலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய குண்டு வீச்சில் இதெல்லாம் அழிந்து போகிறது. ஃபர்தோஸில் நீங்கள் குண்டு போட்டிங்கல்ல, இஸ்பஹானில் குண்டு போட்டிங்கல்ல, அதே மாதிரி நட்டான்ஸில் குண்டு போட்டிங்கல்ல, அப்போ அழிஞ்சிட்டீங்க என்ன இஸ்ரேலுடைய ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அல் அராகச்சி தன் கருத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் குண்டு போட்டிகள்ல B2 பாம்பர்ஸின் மூலம், GBU-37 மூலம் அப்போது நாங்கள் வைத்திருந்த அனைத்தும் அழிந்து போய்விட்டிருக்கிறது என அவர் சொல்கிறார். இட்ஸ் அ மாக். இது ரியாலிட்டி, அது தெரியாது, ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையிலே மற்றும் பல நிலைகள் தற்போது போய்கொண்டிருக்கிற போது உளவாளிகளாக பல பேர் தூக்கிலிடப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட பதாதத் என்ப மிக முக்கியமான ஒருத்தர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய தேச துரோக குற்றமாக பார்க்கப்படுகிறது. நேற்று சொன்னேன் 100 உளவாளிகள் என்று சேனல் 13 அறிவித்திருக்கிறது. 12 நாள் போரில் ஈரானில் களமிறக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கூட காலை வந்த செய்தியில் பெஞ்சமின் நெத்தானியாகு மொசாத்தை வானலாவ புகழ்கிறார். என்ன காரணத்தில் சொன்னால், அவர்கள் நடத்திய அசாசினேஷன், அவர்கள் நடத்திய மிக ஆணித்தரமாக நாங்கள் செய்தோம். ஈரானில் ஈரானுடைய மசூத் பெஸஷ்கியானுடைய அந்த மரணத்தில் அந்த பதவியேற்பு விழாவில் இஸ்மாயில் ஹனியை நாங்கள் எங்களுடைய மொசாத்தினுடைய வேலை. ஏற்கனவே ஏராளமான கொலைகள், சயின்டிஸ்டுகள், இராணுவ தலைவர்கள், ஹசன் நசுருல்லா, அலி கராரி, அது மட்டுமல்லாமல் இங்கே ஏமனில் பல முக்கியமான தலைவர்கள், எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் என்று புகழாரம் சூட்டுகிறார் மொசாத்தினுடைய வீர தீரத்தை. ஆகவே இன்றைக்கு பலஸ்தீனம் கண்டினியூஸ் அக்ரஷன், தொடர்ந்த டெய்லி மேஷக்கர், இன்னும் நிறைய செய்திகள் உண்டு. அதை பற்றியெல்லாம் நாம் அதிகம் பேச முடியாது. ஒரு பரிதாப நிலத்தில் கேட்பதற்கு நாதியற்ற சமூகமாக மாறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு படுமோசமான செயல்பாடு. இதில் ஆக்சிஸ் சொல்வதை போன்று என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. மக்கள் அடர்த்தியாக லெபனானிலும் அவர்கள் குண்டுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. ஏற்கனவே மலேசியா சொன்னதை போன்று முஸ்லிம் நாடுகள் கண்டனத்தோடு நிறுத்தியிருக்கிறார்கள். போஸ்டர் ப்ரொக்ளமேஷனோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஹாவ் எ நோ கன்க்ளூடட், அதாவது அவர்கள் முடிவாக ஒரு டெட்டர்மினேஷன் இல்லாத ஒரு சூழல் இல்லை, அவர்களுக்கு எந்த தீர்மானமும் இல்லை. அதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போர் மயம் இப்படியே சென்று கொண்டிருக்கிறது. இலக்கற்ற இந்த பயணத்தின் முடிவுகளை இறைவன்தான் அறிவான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.